அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் படைத்தவர். அவர் அழகாய் படைத்தார், அருமையாய் படைத்தார். காலங்களையும் அவரே படைத்தார். கோடைக்காலம், குளிர்காலம், மாரிக்காலம், வசந்த காலம் என்று பலவித காலங்களை எப்படி இந்த உலகத்தில் படைத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் சில காலங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா நாட்களும் வசந்த காலமாய் இருக்காது, எல்லா நாட்களும் குளிர்காலமாயும் இருக்காது. கோடை வெயில் கொளுத்துகிறது போல, வாழ்க்கையில் புழுங்கி கொண்டிருப்பது போல ஆண்டவர் எல்லா நாட்களையும் வைக்க மாட்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வசனம் 4, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. வேதம் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதில் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள்? அழுது கொண்டிருக்கிறீர்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வாடி போயிருக்கிறீர்களா? தளர்ந்து போயிருக்கிறீர்களா? இதெல்லாம் ஒரு காலம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நடத்துவார். அதற்கு பிறகு ஆண்டவர் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொன்னாரே, அதே போல உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவதற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த காலை வேளையிலே நீங்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையின் தனிமை உணர்வுகள் உங்களை வாட்டலாம். இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எப்படி ஒவ்வொரு சீதோஷ்ண சூழ்நிலைமையும் 3 மாதங்கள் நிலைத்திருந்து 4வது மாதத்தில் மாறுகிறதோ, அதே போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். உங்களை நகைக்க வைப்பார், உங்களை நடனம் பண்ண வைப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தின் நாட்களை வைத்திருக்கிறார், மகிழ்ச்சியின் நாட்களை வைத்திருக்கிறார், நடனம் பண்ணும் நாட்களை வைத்திருக்கிறார், ஆனந்த கழிப்பின் நாட்களை வைத்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் அறிக்கையிடுங்கள். இப்பொழுது கடந்து செல்கிற பாதையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களும் இருக்கலாம், நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம், மனம் திரும்ப வேண்டிய சில காரியங்களும் இருக்கலாம். ஆண்டவர் பேசினால் மனம் திரும்பி விடுங்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நடத்தினால் அந்த பாதையில் நடந்து விடுங்கள். சீக்கிரத்தில் நன்மையின் நாட்கள் வருகிறது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, நல்ல இரட்சகரே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று நீ சொன்னீர். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன கண்ணீரின் பாதையில் உடைய பிள்ளைகள் நடந்து செல்கிறார்களோ கர்த்தர் அதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லிறேன். புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்காய், அழுது கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் களிப்பின் நாட்களையும் நடனம் பண்ணும் நாட்களையும் அவர்களுக்கு கிருபையாய் தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும். அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தரப்போகிற அந்த நன்மையின் காலம் வரைக்கும் உடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து பொறுமையாய் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலத்தை சீக்கிரத்தில் முடிய வைப்பார். நன்மையின் நாட்களை சீக்கிரத்தில் தருவார். சந்தோஷத்தோடு இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.